அடையாறு எல்பி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் சக்தி ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தின் 218ஆம் ஆண்டு ஆடி திருவிழா பக்தி பரவசத்துடனும் பாரம்பரிய சம்பிரதாயங்களுடனும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து திரு ஜெகநாதன் கிராமணி அவர்கள் விரதம் இருந்து காப்பு கட்டி எல்லாம் வல்ல ஓம் சக்தி ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் மற்றும் பீலி அம்மனை வேண்டி தொடர்ந்து 3 நாட்கள் சக்தி கரகம் எடுத்து அடையாறு பகுதியின் எல்லைகளை சுற்றி வந்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி கூழ் ஊற்றுதல், கும்பமிடுதல் மற்றும் அம்மன் திருத்தேர் பவனி உள்ளிட்ட சிறப்பு நிகழ்வுகளும் பக்தர்களின் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றன. அடையாறு பகுதி பக்தர்கள் மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். 200 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியத்தை கொண்ட இவ்வாலயத்தின் வழிபாட்டு சம்பிரதாயங்களையும் திருப்பணிகளையும் தொடர்ந்து பாதுகாத்து நடத்தி வரும் குடும்ப பாரம்பரியத்தில் திரு ஜெகநாதன் கிராமணி அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. கடந்த 26 ஆண்டுகளுக்கும் மேலாக அம்மன் ஆலயத்தின் திருவிழாக்கள், வழிபாடுகள், பாரம்பரிய சம்பிரதாயங்கள் மற்றும் திருப்பணிகளில் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி திருவிழாவில் விரதம் இருந்து காப்பு கட்டி சக்தி கரகம் எடுத்து அம்மனை வழிபடும் பாரம்பரிய பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருவது அவரது நீண்டகால பக்தி மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளமாகும். 26 ஆண்டுகளுக்கும் மேலாக விரதம் முதல் விழா நிறைவு வரை அம்மன் திருப்பணியில் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் ஜெகநாதன் கிராமணி இது ஒரு சாதாரண விழா அல்ல. முன்னோர்கள் தொடங்கிய பாரம்பரியம், தலைமுறைகள் காத்து வந்த பக்தி, இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் திருப்பணி. பரம்பரை தர்மகர்த்தா திரு துரைக்கண்ணு கிராமணி அவர்களின் முன்னோர்கள் மேற்கொண்ட திருப்பணிகள் அவருக்கு பின்னர் அவரது வாரிசான திரு தீனதயாளன் கிராமணி அவர்களாலும் அவரது பேரன் திரு ஜெகநாதன் கிராமணி அவர்களாலும் தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தலைமுறைகள் மாறினாலும் அம்மன் மீது கொண்ட பக்தியும் மாறவில்லை, பாரம்பரியமும் மாறவில்லை, திருப்பணியும் தொடர்கிறது.
பாளையம் பாளையம் பெரிய பாளையம் பேராயி வாழுகின்ற பாளையம். ஆலயம் ஆலயம் பவானி ஆலயம் அன்னை மனம் வாழ வைக்கும் யாரையும். ஒரு பாம்பாக வந்தாளை போற்றி பாடு என்னாலுமே பசும்பேம்பாக நின்றாளை எண்ணிப்பாரு சந்தோஷமே. அன்னை முகம் கண்டு தினம் பண்பாடுங்க அவ ஆலயத்தில் கொண்டாடுங்க. பாளையம் பாளையம் பெரிய பாளையம் பேராயி வாழுகின்ற பாளையம். ஆலயம் ஆலயம் பவானி ஆலயம் அன்னை மனம் பாட வைக்கும் யாரையும். நம்ம அன்னை மனம் பாட வைக்கும் யாரையும். மண்ணேறி வந்தா வாரேறி நின்றா மாயோனின் சோதரிய மகமாகி. மண்ணேறி வந்தா வாரேறி நின்றா மாயோனின் சோதரிய மகமாகி. என்றாலே அவள் தலந்தாரம்மா வென்றாலே அது அவள்தானம்மா. என்றாலே அவள் தலந்தானம்மா வென்றாலே அது அவள்தானம்மா. ஓராறு வாரமெல்லாம் கையார கோலமுடன் உன்னை வாழ்த்தும் ஓங்காரியே. ஓடாத புலிகளையே பாழாய்ப்படுத்துகின்ற அன்னை அவள்தான் பூமாரியே. பாளையம் பாளையம் பெரிய பாளையம் பேராயி வாழுகின்ற பாளையம். ஆலயம் ஆலயம் பவானி ஆலயம் அன்னை மனம் வாழ வைக்கும் யாரையும். விண்ணேறி நின்று அசரீரி சொல்லி வேடிக்கை செய்தாளே திரிசூலியே. விண்ணேறி நின்று அசரீரி சொல்லி வேடிக்கை செய்தாளே திரிசூலியே. நீரென்றாலே திருநீர்தானம்மா. தாயென்றாலே அது அவள்தானம்மா. நீரென்றாலே திருநீர்தானம்மா. தாயென்றாலே அது அவள்தானம்மா. காலாதி காலனெல்லாம் கண்டே வணங்க வரும் பாதம் கொண்ட மகமாயி. கவலை விலக்க வரும் தவராஜநாயகி சங்கம் ஏந்தும் பொன்மாரி. பாளையம் 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 பேராயி வாழுகின்ற பாளையம். பாளையம் பாளையம் பெரிய பாளையம் ஆலயம் பவானி ஆலயம் அன்னை மனம் வாழ வைக்கும் யாரையும். ஒரு பாம்பாக நின்றாளை போற்றி பாடு என்னாலும் பவானி ஆலயம் வாழ்ந்தாளை. ஒரு பாராக வந்தாளை முகம் கண்டு தினம் பாடு என்னாலும் ஆலயத்தில் பேசாக நின்றாளை எண்ணிப்பாரு சந்தோஷமே. அன்னை முகம் கண்டு தினம் பண்பாடு ஆலயம் ஆலயம்.